நம்ம எல்லாருக்குமே விருப்பமான தெய்வம் யாருன்னா ராஜராஜேஸ்வரி தான், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அந்த அம்பாளுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சுமம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அம்பாள் ஆராதனை செய்வோம். ரொம்ப தெரிஞ்சவங்க நவாவரணம் பண்ணுவா, சகசரநாம அர்ச்சனை பண்ணுவா. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது லகுவான பூஜையா இருந்தாலும் சரி, விஸ்தாரமான பூஜையா இருந்தாலும் சரி, நம்ம ஆத்துல செய்யக்கூடிய தினப்படி பூஜையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம விசேஷமா பௌர்ணமி நாள்ல பண்ணக்கூடிய பூஜையா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி மாதாவை ஆராதிச்சு முடிச்ச பிறகு மகாலட்சுமி ஆராதனை பண்ணணுமா. இப்போ ராஜராஜேஸ்வரிக்கு லலிதா சகஸ்ரநாமம் பண்றோம், அது முடிச்சோனவே லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தால அம்பாளை பூஜை பண்ணணுமா. எதனால் அப்படின்னா, லக்ஷ்மியே அம்பாளை நோக்கி தபஸ் இருந்து தான் அந்த பதவி அடைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக அதை நம்ம நினைவூட்டும் பண்ணமா லக்ஷ்மியும் சேர்த்து ஆராதிக்கும் போது நம்மளுக்கு போகத்தையும் கொடுக்குறா, மோட்சத்தையும் கொடுக்குறா ராஜராஜேஸ்வரி. பணத்தை வாரி வாரி கொடுப்பா அம்பாளை பூஜை பண்றவளுக்கு. ஆனா இந்த சூட்சுமம் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் இந்த பதிவு. இதை பண்ணுங்கோ. ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணி முடிச்சோன்னு மகாலட்சுமியை ஆராதனை பண்ணி மகா நிவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணுங்கோ. அம்பாள் லக்ஷ்மியோட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க.